சாயந்தரம் எக்ஸசைஸ் போடலாமா, வீடியோ போடலாமா? இன்னைக்கு மதியானம் சப்பாத்தியா, தேங்காய் சாதமா, சாம்பார் சாதமா? தம்பி மணி 2வது, சாப்பாடு தீரப்போகுது. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். யோசிச்சு பாருங்க, நம்ம தூங்கும் நேரம் தவிர மற்ற நேரத்தில் விழிப்பு நிலையில் இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம மனசுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எந்நேரமும் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும், வேலை சம்மந்தமான விஷயங்கள், ஓய்வு கிடைக்குது, வேலை இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் டிவி பார்க்குறதோ மொபைல் பார்க்குறதோ அப்படின்னு தொடர்ந்து நம்ம மனசை எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர அந்த மனசுக்கு ஒரு சில நிமிடங்கள் ஓய்வு அப்படிங்கிறது நம்ம கொடுக்கறதுங்கிறது கிடையவே கிடையாதுங்க. நான் சொல்றது உடலுக்கு ஓய்வு கொடுக்கறது இல்லை, மனசுக்கு அந்த திங்கிங், இந்த யோசனைகள் அதை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கிறதுனால பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குங்க. அதுக்கு பேர் தான் நம்ம தியானம் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. இந்த தியானம் பயிற்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய, நம்ம ரத்த அழுத்த அளவுகள்ல இருந்து உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஒரு விதமான ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சிங்க. ஏன்னா வேகஸ் நரம்பு, பல நரம்பு மண்டலங்கள், பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலங்கள் இந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல தான் தூண்டப்படும். அந்த மாதிரி நம்ம ஒரு அமைதியா, ஆசுவாசமா, ஒரு சாந்தமான மனநிலையில இருக்கும்போது நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய பல நல்ல நரம்புகள், நம்மளை அமைதிப்படுத்தக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு நம்ம உடல் இயக்கங்களும் சீரா இருக்கிறதுக்கு உதவி செய்யும். உடலை விட மனசு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை எப்ப செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோங்க. அதாவது 2 விதமான விஷயம் இருக்கு. அதாவது தியானம் செய்யும்போது நல்லா ரிலாக்ஸ்டா, எந்த ஒரு இடையூறும் இல்லாம உட்கார்றது ஒண்ணு. ஓகே, இது நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். 2வது விஷயம், தியானம் செய்யும்போது வெறும் வயிற்றில் தியானம் செய்தல் நல்லதா, இல்லை சாப்பிட்ட பின்னாடி தியானம் செய்தல் நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது இன்னைக்கு நான் ஏன் இந்த கேள்வியை குறிப்பாக எடுத்திருக்கோம் அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க. கரெக்டாக பசி நேரம் வருதுன்னு வைங்க. பசி நேரத்தில் சாப்பிடும் நேரம் மதியானம் 1 மணி அப்படின்னா, அந்த சாப்பிட்ற நேரம் 1 மணியை தாண்டி 2 மணி வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, அன்னைக்கு சாப்பிட முடியல, லேட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இந்த நேரத்தில் உங்ககிட்ட யாராவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட உங்களுக்கு அதீதமான கோபம் வரும். நம்ம நினைக்கலாம் உடலுக்குள்ளார குளுக்கோஸ் செலவுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனர்ஜி இல்லை, சக்தி இல்லை, இந்த நேரத்தில் ஒருத்தரை கேட்டால் நம்ம டென்ஷன் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக அதில் உண்மையும் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே அதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. எப்போ சர்க்கரை நோயாளிகள் இதை ரொம்ப அதிகமாக அனுபவிச்சிருப்பீங்க. கரெக்டாக பசி நேரம்னு வரும்போது இப்போ கை கால்கள்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, நம்மளுக்கு அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகுது, ஒரு சின்ன விஷயம் கூட எரிச்சலை ஏற்படுத்துது போன்ற விஷயங்கள் நடக்குது இல்லையா? இந்த சூழ்நிலையில் நம்மளால தியானம் செய்கிறது அப்படிங்கிறது அது நம்ம மனசுக்கு அமைதியை கொடுக்காது. இதுதான் உங்களோட பொதுவான திங்கிங்காக இருக்கும். ஆனால் இப்போ ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, வெறும் வயிற்றில் தியானம் செய்தல் அப்படிங்கிறது, இப்போ நம்மளுக்கு பசி இருக்கு இல்லையா, இந்த பசியை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்குங்க. அந்த ஹார்மோனுக்கு பேரு கிரெலின். இந்த கிரெலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம உடல் உள்ளுறுப்புல மூளையில தூண்டப்படும் போது இந்த கிரெலினுக்கு நம்ம பசியை தூண்டி நம்மள சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது மட்டும் வேலை இல்லை, இந்த கிரெலின் ஹார்மோன் சுரக்கும் போது ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஒரு அதி முக்கியமான ஒரு பகுதி தூண்டப்படுதுங்க. இந்த ஹிப்போ கேம்பஸ் தான் நம்மளோட யோசிக்கும் திறன், நம்மளோட ஞாபக சக்தி திறன் அதிகரிக்க, நல்லபடியா இருக்க உதவி செய்யக்கூடிய ஒரு மூளையோட பகுதி. இந்த பகுதி கிரெலினால தூண்டப்படுது. இந்த கிரெலின் சுரக்கும் போது ஹிப்போ கேம்பஸ் தூண்டப்படுது, ஞாபக சக்தி அதிகரிக்குது, ஒரு விழிப்பு நிலை அப்படிங்கிறது இருக்கு. அதாவது பரிணாம வளர்ச்சி ரீதியா பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்பெல்லாம் அந்த பசி எடுக்குதோ அந்த நேரத்துல மனிதன் என்ன பண்ணா, தேடுதல், பயங்கரமான தேடுதல், எங்க அந்த உணவு கிடைக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு மணி அடிச்சா சோறு, ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. இல்ல, எந்த நேரத்துல எப்போ உணவு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ பசி எடுக்கும்போது மனிதன் ஒரு விழிப்பு நிலைக்கு போகிறான். எங்கே உணவு இருக்குது, இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, இந்த தேடல் ஆரம்பிக்குது. மனசு ஒரு முக்கியமான ஒரு விழிப்பு நிலைக்கு வருது. பசி எடுக்கும் நேரம்ங்கிறது அந்த நேரத்தில் நம்ம தியானம் அப்படிங்கிற விஷயத்தை செய்யும்போது இந்த கிரெலின் போன்ற ஹார்மோன்கள் தூண்டப்படுறது, விழிப்பு நிலை நம்மளுக்கு ஏற்படுறது, நம்ம கொஞ்சம் பிரச்சனைகளை எதிர்நோக்கி உட்கார்ந்துருக்கிறோம், மனசு ரெடியாக வேகமாக செயல்படுது. இந்த நேரத்தில் நம்ம மனசை சாந்தப்படுத்தக்கூடிய அந்த
இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை 5 to 10 நிமிடம் நம்ம மேற்கொள்ளும் போது அதோட நன்மைகள் நம்மளுக்கு நிறைய கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ தியான பயிற்சினால நம்மளுக்கு அமைதி கிடைக்குங்க. பேசிக்கலா கான்சென்ட்ரேஷன், மனம் குவிப்பு திறனை அதிகரிக்கிறதுக்கு தியானம் உதவுமான்னு கேட்டீங்கன்னா, தியானம் மட்டும் இல்ல, மனம் குவிப்பு திறன் அப்படிங்கிறது எதனோட சம்பந்தப்பட்டதுன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்டோட சம்பந்தப்பட்டது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோ அதுல ஆழமா நம்ம ஊன்றி போயிருவோம். ஒரு நாடகம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆழமா அதை ஊன்றி கவனிக்கிறோம் இல்லையா? ஓரளவு பிடிக்குது அப்படின்னா அப்படியே கேட்டுக்கிட்டே நம்ம வேலையை செய்யறோம். அதே மாதிரி ஒரு திரைப்படம் அப்படின்னா அதை ஊன்றி கவனிக்கிறோம். போன்ல ஒரு பிடிச்ச நிகழ்ச்சிகள் வருது அப்படின்னா அதை நீங்க ஊன்றி கவனிக்கிறீங்க. அப்போ யாரும் உங்களுக்கு மனம் குவித்து அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா நிகழ்ந்தது. அதனால இந்த மனம் குவிப்பு திறன் கான்சென்ட்ரேஷனுக்கு தியானத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, அதை விட முக்கியமா நம்ம உடலுக்கு தேவையான நன்மைகள், நம்ம மூளைக்கு தேவையான சில சுறுசுறுப்பை தரக்கூடிய நல்ல ஞாபக சக்தியும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய விஷயம் தியானம் அப்படிங்கிறதுனாலே நம்ம அதை பண்ணணுங்க. உங்களுக்கு உடலுக்குள்ள எந்த நோய் இருந்தாலும், சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, தைராய்டு பிரச்சனைகள், எந்த விதமான நோய் இருந்தாலும் இந்த மனசை அமைதிப்படுத்துதல் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். இந்த வெறும் வயிற்றில் அந்த தியானத்தை செஞ்சுட்டு ஒண்ணுல ஒரு மூச்சு பயிற்சி, ஆழமான மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறோம். டீப் பிரீதிங் பயிற்சியை 10 நிமிஷம் செய்கிறோம். செஞ்ச பின்னாடி நம்ம பசியை அடக்கும் வகையில் அடுத்து நம்ம உணவை சாப்பிடும்போது அந்த உணவோட சுவை, அந்த நம்ம உணவு சாப்பிடும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். தியானம் செஞ்சுட்டு சாப்பிடும்போது நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அந்த உணவு சாப்பிட்டதுக்கு உங்களுக்கு ஒரு திருப்தி, ஒரு ஆழமான திருப்தி கிடைக்கும். இதை தொடர்ந்து செய்யும்போது உங்கள் தியானத்தோட நன்மைகள் கூடும் அப்படிங்கிறது ஒரு விதமான திங்கிங். இன்னொரு பக்கம் வயிறு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் உட்காந்து கண்ணை மூடி தியானம் செய்ய சொல்கிறீங்களா டாக்டர்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட். ஏற்கனவே நம்ம உடம்புக்குள்ள குளுக்கோஸ் இல்லை, அதனாலதான் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகுறோம். இந்த நேரத்துல போய் நீங்க தியானம்லாம் செய்ய சொன்னீங்கன்னா அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எப்பவும் போல உணவு சாப்பிட்ட பின்னாடி தியானம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, உணவு சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து தியானம் செய்தல் நல்லது அப்படிங்கிறது இன்னொரு விதமான திங்கிங். அட்லீஸ்ட் 1 மணி நேரம், மினிமம் 1 மணி நேரம், 2 மணி நேரம் கழித்து தியானம் செய்யும் போது நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ்டு, நம்ம உடம்புக்குள்ள அந்த குளுக்கோஸ் அளவுகள் ஓரளவு சமநிலையில் இருக்கும். அதனால நம்ம தியானம் செய்யலாம். ஆக எது எப்படி இருந்தாலும் நான் வீடியோட ஆரம்பத்தில் என்ன சொன்னேங்க, ஒரு நாளுக்கு தூங்குற நேரம் தவிர மற்ற நேரத்தில் நம்ம மனசை அமைதிப்படுத்துறதுக்கு அந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யறதே கிடையாது, ரெஸ்டே கொடுக்கறது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? அதனால நீங்கள் சாப்பிட முன்னாடி பண்ணாலும் சரி, சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தியானம் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணுங்க. நீங்கள் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெசேஜ். கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், ட்ரை பண்ணணும். அந்த 10 நிமிஷங்கிறது ஒன்றுமே கிடையாது நம்மளோட வாழ்க்கையில். அந்த 10 நிமிஷம் ஒதுக்குறது, அது காலையிலே ஆகட்டும், மாலை ஆகட்டும், மத்தியானம் ஆகட்டும், எப்பனாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி தியானம் பண்ணுறது கட்டாயம் தேவை. இந்த சூழ்நிலையில், இந்த காலங்கள்லாம் இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் தியானம் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.